intellectual intellectual அப்படின்னு சொன்னா அறிவார்ந்த. அதே அர்த்தத்தில் வந்து மென்டல் என்ற சொல்லையும் யூஸ் பண்ணலாம். மனம் சார்ந்த மென்டல் இல்னஸ் என்று சொல்லலாம். அது வந்து மனநோய். அடுத்து பாருங்கள், மைல்டு. மைல்டு அப்படின்னு சொன்னால் வந்து மென்மையான. இதே அர்த்தத்தில் வந்து ஜென்டில் என்ற சொல்லையும் யூஸ் பண்ணலாம். ஜென்டில் என்று சொன்னாலும் மென்மையான. குவைக். குவைக் அப்படின்னு சொன்னால் வந்து நடுங்கு, பயத்தினால் நடுங்கு. ஸோ இதையே வந்து ட்ரம்பிள் என்று சொல்லலாம். ட்ரம்பிள் அப்படின்னு சொன்னாலும் பயத்தினால் நடுங்குன்ற அர்த்தம். டிட்டர். டிட்டர் அப்படின்னு சொன்னால் வந்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, பிறருடைய செயலை அல்லது ஏதாவது ஒன்றை தடுத்து நிறுத்து. இதே அர்த்தத்தில் ஹிண்ட் என்ற சொல்லையும் யூஸ் பண்ணலாம், ப்ரிவெண்ட் என்ற சொல்லையும் யூஸ் பண்ணலாம். இக்னோர் அப்படின்னு சொன்னால் புறக்கணி. ஸோ இதே அர்த்தத்தில் வந்து ஸ்னப் என்ற சொல்லையும் யூஸ் பண்ணலாம். இரண்டுமே ஒரே அர்த்தம் தான். அடுத்து பாருங்கள், சேஃப் அண்டா வந்து பாதுகாப்பு. இதே அர்த்தத்தில் வந்து செக்யூர் என்ற சொல்லையும் யூஸ் பண்ணலாம். இரண்டுமே ஒரே அர்த்தம் தான், சேஃப், செக்யூர். அடுத்து பாருங்கள், ஹரி அப்படின்னு சொன்னால் அவசரம். ரஷ் அப்படின்னு சொன்னாலும் அவசரம். ஹரி, ரஷ். டிஃபெண்ட் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு, பாதுகாத்துக்கொள், காப்பாற்று. ஸோ இந்த அர்த்தத்தில் வந்து டிஃபெண்ட் என்ற சொல்லை யூஸ் பண்ணலாம். இதே அர்த்தத்தில் ப்ரொடெக்ட் என்ற சொல்லையும் யூஸ் பண்ணலாம். லயபிள் அப்படின்னு சொன்னால் வந்து பொறுப்பாளியான அல்லது கடமைப்பட்டுள்ள, ஒன்றை செய்யக்கூடிய. ஸோ இந்த மாதிரி அர்த்தங்களை வந்து லயபிள் என்ற சொல்லை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதே அர்த்தத்தில் வந்து ரெஸ்பான்சிபிள் என்ற சொல்லையும் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், வைப்ஸ். வைப்ஸ் என்ற வந்து அதிர்வு, ஒளி. ஸோ இதே அர்த்தத்தில் வந்து சிக்னல் என்ற வேர்டையும் யூஸ் பண்ணலாம்.